சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில் அதிகாலை பூஜையில் பௌர்ணமி பூஜையில் கலந்துட்ட ஒரு அற்புதமான கோமாதா பூஜையை தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். மிக அற்புதமான ஒரு விஷயம். அதிகாலையில் கோமாதாவுக்கு மிக மிக அருமையாக பூஜை செய்த அந்த காட்சிகள் நிறைய பேர் பார்க்க முடிகிறதில்ல. உள்ளே இருக்காங்களே வெளியே இருக்காங்க, வர முடியாத மக்கள் அனைவருமே இந்த அற்புதமான இந்த பூஜையை பார்க்கணுன்னு தான் பாலா சான்மீகம் சிறமேற்கொண்டு இந்த அற்புதமான பதிவுகளை உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு இருக்கிறது. எல்லோரும் பார்த்து கருணை கூர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸையும் பண்ணணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஐயனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லை. நான் தொடர்ந்து உங்களுக்காக எல்லாருக்காகவும் நீங்கள் சொல்கிற அத்தனை கோரிக்கைகளையும் நானும் செல்வியும் மனமாற இந்த கோமாதா பூஜையில் சமர்ப்பித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. மிக அற்புதமாக நல்லது நடக்கும். ஐயனுடைய இந்த கோமாதா பூஜையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், இதை பார்த்து பயனடைந்த அனைவர்களுக்கும் பாலா சான்மீகம் மிகவும் வாழ்த்துக்களையும் அருமையான ஐயனுடைய அருளும் கிடைக்க வேண்டும் என்று மனமாற ஐயனை வேண்டுகிறது. அற்புதமான பூஜையை கண்டுகளித்தீர்கள். வாருங்கள், உள்ளே சென்று ஐயனுடைய அந்த அதிகாலை பௌர்ணமி பூஜையை பார்ப்போம். சர்க்குருவே சரணம். உள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜீவ சமாதி ஜொலிக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க. படையல் மூலமாக ஜொலித்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக சேந்தமங்கலத்தை சேர்ந்த நமதுடைய பெரியய்யா அவர்கள், பெரியசாமி ஐயா அவர்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதி ஜொலித்து கொண்டிருந்த காட்சி தான். அலங்காரம், மக்கள் கூட்டம் காலையிலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவ்வளவு அற்புதமான கூட்டம். ஐயன் பாதம், ஐயனை வணங்குவதற்காக மிக அருமையான மக்கள். இவர் தான் பெரியசாமி ஐயா. அவர் படைத்த படையல் தான் இந்த அற்புதமான படையல். ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் வந்துடுறார். வந்து அவங்களோட குடும்பத்தோடு இந்த அற்புதமான படைகளை படைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு அருமை. அவர் குடும்பமும் அவர் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஐயன் அருள் பெற வேண்டும். ஐயனுடைய பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஐயன் அமர்ந்திருந்த அற்புதமான இந்த பீடத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஐயனுடைய ஜீவ சமாதி ஜொலித்து கொண்டிருந்தது. பாருங்க, இதுதான் ஃபுல்லா அதனுடைய அலங்காரங்கள். ஐயனுடைய பூஜைகள் ஆரம்பித்து விட்டது. வாங்க பார்க்கலாம்.
சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே. ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே போற்றி 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 போற்றி. அதே மாதிரி அமைதியா இருந்து மனசுக்குள்ள ஐயாட்ட பேசுங்க. நேரடியா அமைதியாவிட்ட பேசி கும்பிட்டு அமைதியா வாங்க சாமி. சாமி கும்பிட்டு வெளியே வர வழியில தயவு செஞ்சு வரக்கு முயற்சி செய்யாதீங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது. தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க சாமி. சர்க்குருவே சரணம். ஐயனுடைய அருளால பூஜை, அதிகாலை பூஜை மிக அற்புதமாக நேர்த்தியாக நடைபெற்றது. ஜீவசமாதியினுடைய அருள் அனைத்தும் வந்திருந்த மக்கள் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் நம் மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும். நிச்சயமாக சேரும். அவ்வளவு அற்புதமான ஒரு பூஜை. அதிகாலையில் 6 மணிக்கு பௌர்ணமி அதிகாலையில் மிக அற்புதமாக நடந்த அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அற்புதம் உங்களுக்கும் கிடைக்கணும். அந்த ஜீவ சமாதியை நோக்கி, கணக்கன்பட்டியை நோக்கி, சர்க்குரு அப்பனுடைய அந்த இருப்பிடத்தை நோக்கி உங்களுடைய பாதங்கள் முன்னெடுத்து வைக்கட்டும். நீங்கள் எல்லோரும் வந்து ஐயனுடைய அருள் பெற வேண்டும் என்பதுதான் எனது இந்த தேனி பாலா செல்வியினுடைய ஆசை. எனது பாலாஸ் ஆன்மீகம் நிச்சயமாக உங்களுக்கு ஐயனுடைய அருளை பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் காட்சிகளையும் காட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கணும். ஐயனுக்கான படையல் காலையில் 7 மணி பூஜைக்கு முன்னாடி அழகான அந்த படையல் வந்து சேர்ந்தது. இதை நிறைய பேர் உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த அற்புதமான இதை பாலாஸ் ஆன்மீகம் காட்டி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வெளியே இருந்து பார்க்க முடியுங்களா? பக்கத்தில் இருந்தாலே பார்க்க முடியாது. அதனால தான் தெளிவாக எடுத்து உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறது பாலாஸ் ஆன்மீகம். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் உங்களோடு சந்திப்பேன். ஐயனை காண வருவதற்காக பிரிய மனமின்றி ஐயனுடைய அந்த இடத்துல இருந்து உண்மையிலே வெளியேறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கருதி ஐயன் சர்க்குருவிடம் பிரியா விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டோம் நானும் செல்வியும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.